ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி அறிவர். நம்ம கிட்ட நிறைய பேர் மோட்டிவ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கேன்வா ஆப் யூஸ் பண்ணி அந்த மோட்டிவ் எப்படி இப்போ கேன்வா ஆப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு மேங்கோ டிசைன் எடுத்து அதுக்கு அந்த டிசைன்ல மோட்டிவ் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஸோ எலமெண்ட்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ரீசெண்டாக வந்து இந்த மேங்கோ ஷேப் எடுத்தேன். ஸோ அதை வச்சு ஒரு மோட்டிவ் மாதிரி சின்னதாக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பிக் சைஸாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. பிக் சைஸாக கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பிளவுஸில் தேவைப்படுற அந்த ஸ்மால் சைஸ்க்கு நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இந்த மேங்கோ ஷேப் வந்து உள்ளேயும் ஒரு மேங்கோ இருக்கிற மாதிரி வெளியிலேயும் மேங்கோ அவுட்லைன் இருக்கிற மாதிரி எடுத்துட்டேன். அங்கங்கே லீஃப் மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த டிசைனை வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிளவுஸ் டிசைனில் எதுவும் மோட்டிஃபாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த டிசைன் கூட நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதில் இருக்கிற இமேஜஸே யூஸ் பண்ணி மோட்டிவ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி மோட்டிவ் வந்து நீங்கள் இதில் இருக்கிற இமேஜஸ் வச்சே கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பர்ஃபெக்டாக நீட்டாக அழகாக வரும். ஸோ நம்ம கிட்ட கேன்வா கிளாஸோட ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்களே உங்கள் டிசைனை நீங்களே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கேன்வா ஆப்பை பற்றின ஒரு டீட்டெயில்டு வியூ வந்து அதில் இருக்கும். அந்த வீடியோஸில் ஒரு மேங்கோ மோட்டிவ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட பிளவுஸில் நீங்கள் ட்ரேஸ் எடுக்கும்போது இந்த இமேஜை வச்சு நீங்கள் வந்து அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ என்னோட மோட்டிஃபை வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட நெக் அவுட்லைனில் வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோட நெக் அவுட்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் இதில் வந்து வரைஞ்சி வச்சுருப்பேன் எல்லாமே. ஸோ அந்த நெக் அவுட்லைனுக்கு இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் இருக்கிற நெக்கே வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மோட்டிவ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். கேலரியில் போயிட்டு உங்களோட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மோட்டிவ் எடுத்துக்கோங்க. அது வந்து பேக்ரவுண்ட் இமேஜோட தான் வரும். ஸோ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் நம்ம இந்த ஃப்ளவர் மட்டும் நம்ம மோட்டிஃபாக க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ அது நமக்கு இப்போ வந்துடும். ஸோ நம்ம வந்து பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இப்போ வந்து ரீசைஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஸ்லைட்டாக திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மோட்டிவ் வந்து அழகாக பிளேஸ் ஆகிடும். ஸோ நான் சுற்றிலும் வந்து நம்ம நெக் அவுட்லைன் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கேன்வா ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.